தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பர்களே, இயேசு கிறிஸ்துவை போல தன்னுடைய மரண வேளையிலே தமக்கு மரணத்துக்கு காரணமாய் இருந்தவருக்காக ஜெபித்தார் புனித ஸ்தேவான். அவருடைய மறை சாட்சியம், முதல் மறை சாட்சியம். பிரியமான இறை பிள்ளைகளே, ஆண்டவருக்காய் சாட்சியாய் நிற்கணும். அதான் கிறிஸ்துமஸ். இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை நேற்றைய தினத்தில் கொண்டாடி இருக்கிறோம். ஆண்டவருக்கு சாட்சியமாய் நிற்கணும் என்பதுதான் கிறிஸ்துமஸ். ஆண்டவருடைய அபிஷேகத்துக்கு சாட்சியமாய் நிற்கணும் என்பதுக்கு தான் கிறிஸ்துமஸ். எனவே ஆண்டவர் சாட்சியமாய் நிற்கிற பொழுது வர இன்னல்களை தாங்குகிற பாக்கியத்தை இறைவன் தருவார், ஆசீர்வாதங்களை இறைவன் தருவார். நீங்கள் நேர்மையாய் வாழ்வதே ஆண்டவருக்கு சாட்சியாய் இருப்பதுதான். உங்கள் வீட்டிலே கொடுக்கப்பட்ட பணியை நீங்கள் நிறைவாய் செய்வதே ஆண்டவருக்கு சாட்சியாய் இருப்பதுதான். அப்படி பணி செய்கிற பொழுது வருகிற இன்னல்கள், வருகிற கவலைகள், வருகிற கஷ்டங்களை ஆண்டவரே தாங்குவார். ஆண்டவரே தப்புவிக்கும்படி உங்களுக்கு ஆற்றல் தருவார். பிரச்சனைகளில் இருந்து ஆண்டவர் உங்களுக்கான வழியினான கூடிய ஆசீர்வாதத்தை அவரே அருள்வார். எனவே அவரை துதிப்போம். நன்றி அப்பா. ஆண்டவரே, மை துதிக்கிறோம் அப்பா, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக ஆராதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவரும் தொடப்படுவார்களாக. அவரை ஆராதிங்க, அவரை துதிங்க. அன்பர்களே, புனித ஸ்தேவான் அவருடைய நாம விழாவை கொண்டாடுகிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய பணிக்காக திருத்தூதர்கள் 7 பேரை நியமிக்கிறார்கள். அந்த பணிக்காக, பணியின் பகிர்விற்காக அப்படி நியமிக்கப்பட்ட திருத்தூதர்களில் ஒருவர் தான் ஸ்தேவான். புனித ஸ்தேவான் மறை சாட்சியாய் மறிக்கிறார். இவர் இயேசுவை பற்றி அறிவிக்கிறார். பல மனம் மாறுகிறார்கள். அவர் வார்த்தையால் ஈர்க்கப்படுகிறார்கள். நீங்க ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கும் பொழுது உங்களுடைய பணியினால் பல வல்லமை நடக்குங்க. நீங்கள் அதுவரை சாதாரணமானவராக இருக்கலாம். நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு இந்த பணியை தொடங்கும் பொழுது அந்த வல்லமையை, அந்த கிருபையை நீங்க மட்டும் இல்ல, உங்களோடு இருப்பவர்கள் பார்ப்பார்கள். அதான் ஸ்தேவான். இயேசுவை பத்தி பேச ஆரம்பித்த உடனே பலர் மனம் மாறுகிறார்கள். யாரெல்லாம் இந்த இயேசுவை வெறுத்தார்களோ அந்த ஸ்தேவான் காலத்துல, பவுலடிகளாருடைய மனமாற்றத்துக்கு முன்பு நடக்கிற நிகழ்வுகள் இவை அனைத்தும். யாரெல்லாம் இயேசுவை வெறுத்தார்களோ அவர்களால் ஸ்தேவானிடம் வாக்குவாதம் பண்ண வந்தார்களாம். ஆண்டவருடைய கிருபையால் அவர்கள் எல்லாம் வென்றெடுக்கிறார். அவர்கள் வாக்குவாதம் ஜெயிக்க முடியல. எனவே இவருக்கு எதிராக கிளர்ந்து எழுகிறார்கள். அன்பர்களே, நம்ம ஆண்டவர் பக்கமா இருக்கிற பொழுது, ஜெபித்து விட்டு உங்க வேலையெல்லாம் செய்யும் பொழுது, நீங்க என்னவெல்லாம் தடைகள், சவால்கள், பிரச்சனைகளை எதிர்கொள்கிறீர்களோ அதற்கான திராணியை இறைவனே தருவார். அதற்கான ஆசீர்வாதத்தை இறைவன் தருவார். அதற்கான வல்லமையை இறைவனே தருவார் என்பதுதான் இன்றைக்கு செய்தி. அப்படி அதை பிடிக்காதவர்கள் ஸ்தேவானை கல்லால் எறிந்து கொள்கிறார்கள். அப்படி ஸ்தேவானை கொல்லுகிற பொழுது அந்த கொள்கிறோடு உடன் இருந்தவர் புனித பவுலடிகளார். அப்பொழுது அவர் இயேசுவால் அழைக்கப்படலை. பவுலடிகளார் மனமாற்றத்துக்கு முன்பு நிகழ்ந்த நிகழ்வு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவர்களை அழிக்க வேண்டும் என்று வந்தவர் தான் பவுலடிகளார். சவுலாக இருக்கிற பொழுது அவர் கிறிஸ்தவர்களை கொன்றொழிக்க வந்தவர். எனவே ஸ்தேவானை கொல்வதற்கு அவரும் உடன்படுகிறார். மனமாற்றத்துக்கு மனம் திரும்புகிறார். பிரியமான பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்துவை போல மறிக்கிற வேளையில எப்படி தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள், ஃபாதர் forgive them for they do not know what they are doing என்று ஆண்டவர் ஜெபித்தாரோ அதே போல ஸ்தேவான் மறிக்கிற முன்பாக தனக்கு எதிராக தன்னை கொள்பவர்களுக்காக ஜெபித்தார். இயேசுவினுடைய அன்பை பிரதிபலித்தார். ஆண்டவருடைய அன்பை பிரதிபலிக்கிறோம். ஆண்டவருக்கு சாட்சியமான இல்லைங்க. இன்றைக்கு அவருடைய விழாவை உலகம் கொண்டாடுகிறது என்றால் நம்முடைய வாழ்க்கையும் அபிஷேகமாக, ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றுவார். வாழ்வின் நிலைகள் எல்லாம் மாறும். அவரை பின்பற்றுவோம். அதற்கான திராணியை, அதற்கான ஆசீர்வாதத்தை இந்த ஆராதனையில, இந்த ஜெபத்தில் நாடுவோம். நன்றி அப்பா. வல்லவரை நன்றி, நல்லவரை நன்றி. ஆண்டவரை துதிக்கிறோம் அப்பா, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தொடப்படுவார்களாக. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக.
ஆண்டவரே பிள்ளைகள் உமது கிருபையை காண்பார்களாக. ஓ புனித ஸ்தேவானே, எங்களுக்காய் ஜெபிங்கப்பா. புனிதரே, எங்களுக்காக பரிந்துரைங்க. ஆண்டவர்கிட்ட வேண்டுங்க. எங்கள் விண்ணப்பங்கள் மாறணும், எங்கள் கவலைகள் மாறணும், எங்கள் கஷ்டங்கள் மாறணும். எங்களுக்காக ஜெபிங்க புனிதரே. வல்லமையான இறைவன் நம்ம தொடுகிறார். விண்ணப்பங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட வைங்க. உங்கள் கவலைகள் போராட்டங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட வைங்க. அவர் வழி நடத்துவார். ஆசீர்வதிப்பார். வல்லமையான இறை கிருபையை பெற தலை வணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you. Take care. Have a nice day.